ரெண்டு சேர்ந்து இவங்கதான் என்னோட பெருமா, அம்மாவுடைய அக்கா, இவங்க அம்மாவோட தங்கச்சி. எனக்கு வீட்டுல இருந்து இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா கட்டாளைக்கு தான் போக போறேன். ஒருகாணி, இந்த ஒருகாணி இப்போ வந்து அறுவடை பண்ற டைம் வரப்போகுது. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பச்சையா இருக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் காய வச்சு அறுக்கணும். மொத்தம் நம்ம வயலுக்கு எவ்வளோ உளுந்து வரைச்சிருப்பீங்க வரப்புக்கு மட்டும்? 5 படி, ஒரு மூட்டை வரும். 20 படி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து உளுந்து வரப்பில் வரைச்சிருக்கிறாங்க. இப்போ அறுவடை பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை வரும்னு எதிர்பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, பின்னாடி உளுத்தம் கட்டு, முன்னாடி தர்ஷம், அது கீழேயும் உளுத்தஞ்செடி இருக்குது. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆட்டுக்கு பில்லு அறுத்தாந்து போட்டாச்சு. இன்னைக்கு எங்கே போகிறோம்? வந்து மாமா வீட்டுக்கு வந்து பூமி பூஜை போட போகிறாங்க. அதனால் காலையிலே ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக அங்கே 10:30 மணிக்கெலாம் போயிடணும். சேத்தத்தை தாண்டி பெரிய நற்குணம் தான் போக போகிறோம். போகலாமா? டக்குன்னு, ஏன்னா டைம் இல்லை விளாக்லாம் எடுக்கிறதுக்கு. நம்ம அங்கே போயிட்டு விளாக் எடுத்துக்கலாம். குயிக்காக இப்போ கிளம்பணும். அந்த கூட அது கூட ஏய் சின்னண்ணா பீல பீல போடு மீன் இருக்கதுக்குள்ள வா அங்க தான் இருக்கு அது அள்ளி வையா உள்ளே ஊத்து அது எடுத்துடா சைடுல வைங்க சைடுல வைனா சைடு பொண்ணுல வச்சுக்கலாம்
வரும் கையால சோயிட்டு வரும். மூணு கல்லு இருக்க கையை பிடிச்சி பாப்பா நீ எடுத்துக்கோமா கல்லு வச்சோம் அத்தனை வருவாங்க தூங்க நல்லா வச்சு போடுங்க மேல மேல கொஞ்சம் வைக்கணும் இல்ல உள்ள வச்சு போடுங்க முளைக்கிறதுக்கு கொஞ்சம் வைக்கணும் ஹலோ, கால் எப்படிடா இருக்கு? இந்த வலை எதுக்குடா? கோழி சீக்காம இருக்கிறதுக்கா? தினமும் அதில் தண்ணி தெளிக்கணுமா? நீ நவருமா? தம்பி வீட்டோடைய கார்டன் டூர் வந்து இப்போ காமிப்பான். இது என்ன செடி தம்பிங்க இருக்கு? தேக்கங்கன்று ஒரு 4 கன்று இருக்கு. இங்கே 2 ஆடு இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, இது வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் ஷெட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பெட்டி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு ஃபேன் இருக்கு. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி போகலாம்.
தம்பி இது யார் இது குட்டை? நம்ம குட்டையா? இதில் என்ன மீன் இருக்கு? வெரா மீன் இருக்கா? இந்த குட்டையில் வெரா மீன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். வெரா மீனும் ஜிலேபி மீனும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து. அது இந்த இடமா? எங்கே இருக்கு? மேலே மேயுமா உள்ளே இருக்குமா? ஆமாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்கு. இந்த மோட்ரு யாருது? இந்த குட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரும் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ பசங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு போயிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு எலுமிச்சங்காய் மரம் இருக்கு. சுற்றிலும் தென்னை மரம் நிறையா இருக்கு. ரித்திஷ் ஹாய் சொன்னி எல்லாருக்கும். ரித்திகே நீ ஹாய் சொன்னியா? விளையாடுங்க விளையாடுங்க, எனக்கு வழி விடுங்க. ஃபுல்லாக நெல். பசங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஜாலி தான். அம்மா கூப்பிடுதுரா. எங்க போனாலும் நம்ம பசங்களுக்கு இந்த ஊஞ்சல் கிடைச்சிருந்துட்டுக்கு விளையாடுறதுக்கு. எங்க இருந்துச்சு அந்த முட்டை? வாத்து பாத்தீங்கன்னா தம்பி விட்டு குட்டையில முட்டை விட்டுட்டு போயிருக்கு. எத்தனை முட்டை? 3 முட்டையா? பாருங்க 3 முட்டை அந்த குளத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வரான் தம்பி. வாத்து முட்டையாம். ஆற்றுக்கெல்லாம் போல. இப்போ மாடு பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு போக போறாங்க சித்தப்பா. மாடு மேய்ச்சலுக்கா? முட்டிட போகுது தம்பி. அந்த வாத்து முட்டைய வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா அப்பா இப்போ நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போவோம். இப்போ 3 முட்டை எடுத்துட்டு வந்தான் பாருங்க தம்பி. இந்த வாத்து விட்டு தான் கீழே விடு. பிடிச்சிக்கிட்டே விடு. பாருங்க இந்த வாத்து தான் 3 முட்டை விட்டு இருக்கு. இது யாரோட வாத்து? நம்ம வாத்தா? பாருங்க அந்த இடத்துல தான் 3 முட்டை வந்து இட்டு இருந்தது அந்த வாத்து. இப்போ சித்தி பார்த்தீங்கன்னா வடை சுடுறதுக்காக உளுத்த மாவு அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த உளுத்த மாவில் இப்போ என்னென்ன சேர்க்குறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்கிறாங்க. இதில் பாருங்க பெருஞ்சீரகம் மிளகுலாம் இருக்கு. பெருஞ்சீரகம் மட்டும் இப்போ ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி வந்து கட் பண்ணி அலசி இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து எங்கள் பெருமா இருக்காங்க. பக்கத்தில் தன்ஷி, ரித்திகே. இப்போ வடை சுடுறதுக்காக இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து உப்பு சித்திய. உப்பு, அரிசி மாவு, பெருஞ்சீரகம். இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இருக்காங்க. பிசைஞ்சிட்டு அப்புறம் பத்தலாம் போட்டுக்கலாம் சித்தி. எங்கள் சித்தி பாருங்க வெங்காயத்தை எப்படி கட் பண்ணியிருக்காங்க. மிக்சியில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜார்லேயே அரைச்சிருக்காங்க. மிக்சி கூடயே வந்து ஆன்லைனில் இது 3000 ரூபாய்க்கு வாங்குச்சு. இவங்க தான் என்னோட பெருமா, அம்மாவுடைய அக்கா. இவங்க அம்மாவோட தங்கச்சி, எனக்கு சித்தி.
இப்போ வடை மாவு பேஞ்சிருச்சு. இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாமா? இப்போ வடை சுடுறதுக்காக சித்தி பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் வச்சுருக்காங்க. வடை மாவு ரெடியாக இருக்குது. அது கொஞ்சம் பிசைஞ்சிக்க சித்தியா. சித்தி வீட்டு கிச்சன் வந்து சின்னதாக தான் இருக்கும். இப்போ வீடு கட்ட போகிறாங்க. இது கிச்சனோட மேடை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம், கீழேயே காய்கறிலாம் வச்சுக்கிறது. இந்த சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இதுக்கு கீழே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறது. இந்த இடத்துல மிக்ஸி வந்து அரைச்சிக்கிறது. கரண்ட் அடுப்பு இந்த இடத்துல வச்சுக்கலாம். பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வடை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், வடை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது உளுந்து வடை போட்டுட்ருக்காங்க. வடை பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு. வடை இப்போ சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். தனிச்சு எப்படி இருக்கு? நீ கடிச்சு சாப்பிடவே இல்லை. ரித்திஷ் சித்திக்கு எடுத்துக்கோ. தர்ஷினியா எடுத்துக்கோ. ஃபேன் தான் ஓடுது இல்லை, ஆறிடும். ரித்திக்கு ஒன்று எடுத்து கொடுங்க. தம்பிக்கிட்ட இப்போ வடையை கொடுக்கும். கஜா வடை சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு, சாப்பிட்டு பார்த்து. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்க. சித்தி சுட்ட உளுத்த வடை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆக்சுவலி சித்தி வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். முன்னாடி எப்படா வந்தேன்? கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். போன வருஷம் நினைக்கிறேன் விளாக் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பூமி பூஜை போடுறதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். வடைலாம் சாப்பிட்டாச்சு. வீட்டில் இன்றைக்கி பூமி பூஜை போட்டிருக்காங்க. வீட்டோட பிளான் வந்து நம்ம கையில் இருக்குது. அந்த சீட்டை வந்து நம்ம பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ரூம் போட்டிருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து கட்டுறாங்கன்னு மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம இப்போ பார்க்கலாம். பிளான் மேப் இதுதான் பாருங்கள். ஃபுல் சைஸ் இப்படி தான் இப்போ வந்து வீடு கட்ட போகிறாங்க. கான்ட்ராக்டில் விடலை, ஃபுல்லாக வந்து கொத்தனார் வச்சு இவங்களாவே தான் வீடு கட்ட போகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோன்னு பாருங்கள். சைஸ் வந்து 38க்கு 22 சைஸில் தான் இப்போ வந்து கட்ட போகிறாங்க. கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் சைட்லேயே வந்து ஸ்டெப்பு, அடுத்து ஷிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், இங்கே வந்து மெயின் டோர் வந்துடும். அடுத்து பெரிய ஹாலுக்கு பேக் சைடில் கிச்சனில் இருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமு, ஹாலில் இருந்து ஒரு பூஜை ரூம் வருது. நெக்ஸ்ட்டு அதே ஹாலில் பாருங்கள் ஸ்மால் பெட்ரூம் ஒன்று வருது. ஹாலுக்கு 2 விண்டோ கொடுத்துருக்குறாங்க. கிச்சனுக்கு 2 விண்டோ, மாஸ்டர் பெட்ரூமுக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் பெட்ரூமுக்கு பாருங்கள் 2 விண்டோ வந்துடும். ஸோ தம்பி வீட்டோடைய மேப் பாருங்கள். இப்போ கட்ட போகிற வீட்டோடைய பிளான் இதுதான். சித்தி வீட்டிலேருந்து இப்போது ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கட்டாளைக்கு தான் போக போகிறேன். ஃபைனலாக வடைலாம் சுட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மதியம் கரெக்டாக டைம் 1 மணி போல் ஆயிடுச்சு. எல்லோரும் ஊருக்கு கிளம்பியாச்சு. சித்தி பாய் சொல்லிடு. பெருமா அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பை பிடிச்சிக்கோ. பாய். இதெல்லாம் அடங்க மாட்டாங்க நம்ம பசங்களாம்.
எல்லாரும் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. விருதாச்சலம் போகிறாங்க அக்கா வீட்டுக்கு. வாளி எங்கே மாட்டணும்? வாளி இதுலேயே மாட்டு. பாய். பெருமாவையும் தம்பியும் ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ அம்மாவை கூட்டிகிட்டு கொல்லைக்கு வந்திருக்கேன். கரெக்டாக இப்போ டைம் வந்து ஒரு 2:30 மணி போல் ஆகுது. இப்போ அம்மா ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. வந்து அவங்கள கூட்டிகிட்டு உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டுட்டு பால் கறந்து கொடுப்பாங்க. அந்த பால் எடுத்துகிட்டு நான் ஈவினிங்காக சிதம்பரம் கிளம்பிடுவேன். இப்போ நான் வந்து வயலில் தான் இருக்கேன். இப்போ நான் வரப்பு மேலே போக போகிறேன். பார்ப்போம் எவ்வளோ உளுத்தஞ்செடி இருக்குது, நம்ம வயல் வந்து எந்த அளவு நெல் விளைஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தண்ணி இறைக்கிற பைப்பு. இது அணைன்னு சொல்லுவோம். இந்த அணை வழியாகவும் தண்ணி அனுப்பலாம். இதே சேம் அந்த சைடும் ஒரு பைப் இருக்குது. அந்த சைடாகவும் தண்ணி பாய்ச்சிக்கலாம், இந்த பைப் சைடாகவும் தண்ணி பாய்ச்சிக்கலாம். நெல் பாருங்கள் எந்த அளவு விளைஞ்சிருக்குன்னு. இது நம்ம வயல் தான். இதில் மொத்தம் 2 துண்டு இருக்குது. இங்கே ஒரு துண்டு இருக்குது, அந்தாண்டு ஒரு துண்டு இருக்குது. இது வந்து ஒரு காணி, அங்கே ஒரு சின்ன துண்டு இருக்குது பாருங்கள், ஒரு காணி. இந்த ஒரு காணி இப்போ வந்து அறுவடை பண்ணுற டைம் வரப்போகுது. இன்னும் ஒரு 1 வீக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காய வச்சு அறுக்கணும். உளுத்தஞ்செடி அறுக்கிறதுக்கு அம்மா அங்கே போயிட்டாங்க. இது எல்லாமே அம்மா போட்டது தான். போயிட்டு நம்ம பார்ப்போம். ஸ்கூட்டி இங்கே நிற்கிது. இதெல்லாம் பக்கத்து வயல். இப்போ உளுத்தஞ்செடி இருக்குது பாருங்கள். இந்த உளுத்தஞ்செடியில் வந்து பாருங்கள், இது நல்லா பட்டு போனதை அறுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஆஞ்சிக்கிறாங்க. அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க உளுத்தஞ்செடி அறுக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு மீன் தொட்டி எடுத்துகிட்டு வந்து அம்மா வீட்டில் வச்சுட்டு ஈவினிங் 4 மணிக்கு வந்து அம்மா கூட்டிகிட்டு போகணும். உளுத்தஞ்செடிலாம் பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்க அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் எப்படி பட்டு போய் நிற்கிது பாருங்கள் அந்த செடி பாருங்கள். இதில் மீன்லாம் இருக்குமா? மீன் இருக்கா? என்ன மீன்? பாருங்கள் இது ஃபுல்லாக உளுத்தஞ்செடி தான். இப்போ இதை தாண்டுவோம். ஃபுல்லாக பாருங்கள் பட்டு போயிடுச்சு. அந்த வரப்பு ஃபுல்லாக ஒத்தாப்புல அறுக்கணும். இப்போ இந்த வரப்பு வந்து அறுக்க போகிறாங்க. இதில் காய் நெத்தெல்லாம் கலந்து தான் இருக்கட்டுக்கு. இதில் நெத்து மீன் பிடிச்சாங்களாம். பாருங்கள் உளுத்தஞ்செடியெல்லாம் போட்டு மிதிச்சு வச்சுருக்காங்க. உளுந்து எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இப்போ அம்மா உளுத்தஞ்செடி பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் உளுத்தஞ்செடி பிடுவாங்க. பிடிங்க அப்படியே வந்து வைப்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நெத்து பாருங்க. சும்மா சடையாக காய்ச்சிருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிடுங்கி இப்படி வைப்பாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு கொடியாக பிடுங்கி அடுக்கி வச்சுருவாங்க. அப்புறம் கயிறு கட்டி வண்டியில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். இப்போ இங்கேருந்து பிடுங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ எந்த வரப்பு? இதுவும் நம்மளுதா? பாருங்க இந்த சைடும் உளுத்தஞ்செடி போட்டிருக்காங்க. ஆள் வச்சுட்டுலாம் பிடுங்கலை, அம்மாவே தனியாக தான் பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு. இது மட்டும் கிடையாது, ரோட்டுக்கு அந்தாண்ட சைடு நம்ம வயல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அங்கேயும் நிறைய உளுத்தஞ்செடி இருக்குது. இதை பிடுங்கிட்டு போய் வீட்டில் காய வச்சு டிராக்டர் விட்டு நசுக்கி உளுந்து தனியாக செத்த தனியாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடியில் எவ்வளோ உளுத்து நெத்துன்னு பார்த்தீங்களா? மொத்தம் நம்ம வயலுக்கு எவ்வளோ உளுந்து வரைச்சிருப்பீங்க வரப்புக்கு மட்டும்? 5 படி ஒரு மூட்டை வரும். 20 படி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து உளுந்து வரப்பில் வரைச்சிருக்கிறாங்க. இப்போ அறுவடை பண்ணி பார்த்தா ஒரு மூட்டை வரும்னு எதிர்பார்க்குறாங்க. வரும். அம்மா இப்போ உளுத்தஞ்செடி அறுக்க போகிறாங்க. நான் கிளம்ப போகிறேன். எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க? ஓகே 4 மணிக்கே வரோம். இப்போது கிளம்பிட்டேன். இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க அறுத்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுவாங்க. கிளம்பியாச்சு.
போயிட்டு ஈவினிங்காக வருவோம். இப்போ அம்மாவை வயலில் விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கு கால் பண்ணுவாங்க. வந்து உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு அம்மா கூட்டிகிட்டு போவேன். எனக்கு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இப்போ நான் உடனே கிளம்புறேன். 4 மணிக்கே வந்து உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு அம்மா கூட்டிகிட்டு போவேன். அவங்க வந்து பால் கறந்து கொடுத்து நான் ஈவினிங்காக சிதம்பரம் கிளம்பிடுவோம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்க நம்ம பழைய வீடு எப்படி இருக்கு பாருங்க. தென்னங்கன்றுலாம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இப்போதைக்கு வீடு இப்படி தான் இருக்குது. எதுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம மீன் தொட்டி எடுத்துருக்கோம். இங்கே ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கேன் பாருங்க. என்னோட தொட்டி தான். இதை தூக்கிட்டு போகிறதுக்காக இப்போ வந்திருக்கோம். இது உள்ள பைப்லாம் கிடக்கு. என்ன பண்ண போகிறோம்? இது அடியில் கிளாஸ் வந்து வீரில் விட்டு உடஞ்சிருக்கு. நம்ம கிளாஸை மட்டும் மாற்றிட்டு இந்த மீன் தொட்டியை வீட்டில் வைக்க போகிறோம். கையை வைக்காத தந்துச்சு, சேஃபாக கொண்டு போனது. இந்த மீன் தொட்டி தான் பாருங்கள். இப்போ நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலி நான் இந்த வீட்டில் தான் மீன் வளர்த்துது. இது வந்து அடிப்பாட்டம் வந்து உடஞ்சிருச்சு. ஒரு ஸ்டாண்டில் வைக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா படிமானமாக வைக்காமல் பெண்டாயிடுச்சு. இப்போ இதை தூக்கிட்டு போகிறேன். தூக்கிட்டு போயிட்டு இந்த கிளாஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். மாற்றிட்டா இந்த மீன் தொட்டி யூஸ் பண்ணலாம். போலாமா? மீன் தொட்டியை வண்டியில் வச்சாச்சு. பார்த்து அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இப்போது வயலுக்கு வந்தாச்சு. பாருங்கள் செடி இங்கே கொஞ்சம் செடி வச்சுருக்காங்க. இன்னும் செடியெலாம் எங்கேம்மா இருக்க? எங்கே? அங்கே பாதி செடி வச்சுருக்குறாங்க. போகும்போது எடுத்துகிட்டு போகணும். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி போல் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் கூட்டிகிட்டு போகிறது. 4 மணி சொன்னேன், 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க. தர்ஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தர்ஷன், தன்ஷி வீட்லேயே இருக்கா. அம்மாங்க செடி கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பண்ணை பில்லு அறுத்து வச்சுருக்குறாங்க. செடி ஒரு பண்ணை, பில்லு ஒரு பண்ணை, ரெண்டையுமே இப்போ நான் வண்டியில் வச்சு அம்மாவையும் தர்ஷனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இங்கே கொஞ்சம் வரப்பில் அறுத்து இங்கே வச்சுருக்காங்க. இன்னும் செடி அங்கே இருக்கா? சரி எடுத்துகிட்டு போங்க, வண்டியை திருப்பிட்டு வரோம். அங்கே ஒரு பண்ணை பில்லு தான் பார்த்தேன். ஒரே பண்ணையாக கட்டியாச்சு. அதை அப்படியே பின்னாடி வச்சுக்க வேண்டியதான். இவன் தான் நான் வருவான்னு தான் புடிவாதமாக வண்டியிலே படுத்து கிடக்குறான் 1/2 மணி நேரமாக. கரெக்டாக இருக்கு. இது ஒரு துண்டு நம்ம வயல், அது ஃபுல்லாக நம்ம வயல் தான். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5 மணி போல் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நீ ஆயா கூட போனோம், வண்டியை திருப்பிட்டு வரோம். இப்போ இங்கே பாருங்கள், வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு கட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அடியில் கொஞ்சம் பில்லு இதுன்னு ஒரு சைடு எடுத்துகிட்டு இருக்க மாட்டுக்கு. கீழே 2 கயிறா கட்டியிருக்கான். அப்படியே வண்டியில் வை, பின்னாடி ஒரு கை போடு வச்சுட்டு அப்புறம் நான் என்ன செய்யறது, இவன் முன்னாடி உட்காந்துப்போம், என் மடியில் உட்காந்துப்போம். இது ஃபுல்லாக கம்மி. இவ்வளோக்கு எப்படி ஆஞ்ச? இந்த ஒரு கட்டை பை நிறையா பாருங்கள். நெத்து அம்மா செடி அறுக்கும் போதே ஆஞ்சிட்டாங்க. அவ்வளோதானா? இப்போ கிளம்ப போகிறோம். பார்த்தீங்களா, பின்னாடி உளுத்தம் கட்டு, முன்னாடி தர்ஷனம், அது கீழே உளுத்தஞ்செடி இருக்குது. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகலாமா? உளுத்தஞ்செடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நெத்துன்னு. இங்கே ஒரு பண்ணை, அங்கே ஒரு பண்ணை. மோட்டர் ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கு. தெரியலையே, தனுஷி எங்கே இருக்கான்னு தெரியலையே.
தனுஷிங்கடா மீன் தொட்டி பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இதை போகும்போது புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆட்டுக்கு இப்போது பில்லு போடுறதுக்கு அவுத்து விடணும். இது எப்படி ஆடு அவுக்கிறது? இதை இழுக்கணும் மட்டும். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி போட்டிருக்காங்க பாருங்க. பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கு பில்லு. இப்போ பாருங்க ஆட்டுக்கு பில்லு அறுத்தாந்து போட்டாச்சு. மாடு வந்துடுச்சு. இங்கே தான் வருது ஸ்ட்ரைட்டாவா. இப்போ பால் கறக்க போகிறாங்க. மாடு வந்துடுச்சு. பால் பார்த்தீங்கன்னா இப்போ கறந்துட்டுருக்காங்க. தன்சி மடியில் மீன் தொட்டியை கொடுத்தாச்சு. தர்ஷன் முன்னாடி நினைப்பான். வீட்டுக்கு ஃபைனலாக ஒரு 8:30 மணி போல் வந்தாச்சு. அம்மா வீட்டில் 6 மணிக்கு நான் வண்டி எடுத்தேன். மீன் தொட்டி இந்த டைம் எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் சேஃபாக பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஒரு 8:30 மணி போல் வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நீங்களே பாருங்கள். பால், கறி குழம்பு, சாதம், வாழைத்தண்டு, எலுமிச்சை பழம். இவ்வளோதான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தர்ஷன் வந்ததுமே ஷர்ட்லாம் கழட்டினான். நம்ம வீட்டில் இந்த சைடு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஒரு கடிகாரம் இருக்குது, கீழே காலண்டர் இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள் இப்போ புதுசாக இங்கே வந்து இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். இது வந்து என்னோடது. இது வந்து ஃபேமிலி ஃபோட்டோ. அப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து தர்ஷனோட பிறந்த நாளுக்கு வந்து அக்கா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. தர்ஷி பர்த்டேக்கு அக்கா வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஆல்பம் கொடுத்தப்ப இந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த 3 ஃப்ரேமும் நேத்தி தான் ஸ்க்ரூ வச்சு சூப்பராக வந்து மாட்டியிருக்கோம் செவுத்தில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தன்ஷி, அடுத்து ஃபேமிலி ஃபோட்டோ, நெக்ஸ்ட்டு தர்ஷன். சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து ஃபோட்டோஸ் வந்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணியிருந்தேன்னு பிளாகில் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பிளாகில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.